பிஸ்மில்லா. இது ஒரு யூடியூப் சேனலுக்காக நான் இதை ரெக்கார்டிங் எடுத்துக்கிறேன். மெயின் இதை என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்கா, மஸ்ஜித் ஆயிஷா பள்ளியுடைய உள்தோற்றம் நல்ல பரக்கத்தான இடம், நல்ல பெரிய இடமா இருக்குது. நல்லா பரக்கச்சிவானாக இன்ஷா அல்லாஹ். இங்கே வரக்கூடியவர்களுக்கும் இங்கே அமல் செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக, நல்லா பரக்கச்சிவானாகன்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்குவோம். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானாகன்னு சொல்லுவோம். இது மஸ்ஜித் ஆயிஷா பள்ளியுடைய உள்தோற்றம். இந்த பவுண்டரி வச்சுருக்காங்க, இது எல்லை. இந்த எல்லையிலேருந்து அந்த லேடிஸு அங்கே தொழுகிறதுக்காக, இந்த இடத்துல ஜென்ஸுக்காக உள்ள இடம். எல்லாம் பார்க்க இன்ஷா அல்லாஹ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே ஏதாவது கம்ப்ளைண்ட், ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை சொல்லுங்கள், நிவர்த்தி செய்யப்படும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போர்டு வச்சுருக்காங்க. தெரிஞ்சவங்க எதுவும் சொல்லணும் அப்படின்னு நினச்சா அதில் சொல்லலாம். இந்த பொதுவாகவே இந்த உம்ரா செய்கிறது அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் 4 தடவை உம்ரா செஞ்சுருக்காங்க. 4 தடவை. ஹஜ்ஜி செஞ்சது 2 தடவைன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, ஆலிம்கள்கிட்ட கேட்டு அது சொல்லிடுறேன். 2 தடவை. இந்த ஹஜ்ஜி செய்ய வரும்போது மக்காவில் வாழ்ந்த இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்கள் தான். ரசூலுல்லாஹ் தான் உயர்ந்த பரம்பரை, இந்த குறைஷி பரம்பரை அப்படிம்பாங்க. குறைஷி வம்சத்தில் இருந்தாங்கன்னா அவங்க குறைஷி அவங்க சேர்ந்தவங்க. அவங்களுடைய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, பணக்கார ஃபேமிலி. அவங்க தான் ரூலர் ஃபேமிலியாக இருந்ததுனால மக்கள் எல்லாமே அவங்களுக்கு கட்டுப்படுவாங்க. எல்லாத்தையும் அடித்தாலும் ரசூலுல்லாஹ் மாத்திரம் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க பேக்ரவுண்டு எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள், எல்லாம் தைரியமானவங்க அப்படின்றதுனால இந்த இஸ்லாத்துடைய ஏற்றி வைக்க வேண்டிய கடமை ரசூலுல்லாஹ் மேலே வந்ததுனால ரசூலுல்லாஹ் அதை செய்யும்போது பல பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ணாலும் அவங்க சொல்ல வேண்டிய கடமையை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க சின்னத்தாகவே இந்த ஈத்தாப்பில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு எதுக்க இருக்கக்கூடிய அபூ லஹப் அவங்க கூட என்ன செஞ்சுருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க. அவங்க அதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே, வரவு கட்டு எல்லாம் தூக்கி அடிச்சிருக்காங்க. அதே போல் துளுவாங்களாம், காபத்துல்லாவில் போய் இபாதத் செய்கிறாங்க. செய்யும்போது என்ன செய்கிறாங்க, கழுத்தில் கொண்டு வந்து சஜிதாவில் இருக்கும்போது பாக்கி குப்பைகளை கட்டி விட்டுருவாங்க. நிறைய இந்த மாதிரி அராஜகம் பண்ணாங்க. அப்போ இஸ்லாத்தில் துளுவை இபாதத்தை செய்யறதுக்காக வழி இல்லாமல் அவங்க வாங்கினப்போது அவங்க மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, நம்ம இதை விட்டு வெளியாகிடும், இந்த ஊரை விட்டு வெளியாகிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல பிரித்து விட்றாங்க, எல்லாம் வெளியாகிடுங்க அப்படின்ட்டு. வெளியாகி போகும்போது எல்லாமே மக்காவுக்கு தான் போகிறாங்க. மக்கா கொஞ்சம் அந்த காலத்தில் மக்கா ஃபேமஸான இடம். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோமீட்ரு. இங்கே இப்போ பஸ்ஸில் வந்தால் 10-11 மணி நேரம் டைம் எடுக்குது. நீங்கள் வர்றாங்க பாருங்கள், கூட்டம் வந்துட்டு இருக்கு பாருங்கள். இதுக்கு அதை ஜூம் பண்ணி காட்டுறேன். அவங்க அரபி டீம்னு நினைக்கிறேன், அரபி டீம் வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் மோஸ்ட்லி இங்கே வர்றது அதிகமான மக்கள் அரபி, துருக்கி இந்த மாதிரி மக்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. ஹைர் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களுடைய அமலை ஏற்று அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் அவர்களுக்கு உரிமையமான வாழ்க்கையை கொடுப்பானாக, அவர்களுக்கு நோயற்ற வாழ்க்கையை கொடுப்பானாக. நீண்ட ஆயுளோடு நல்ல இறைவனுக்கு நன்றி செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கொடுப்பான்னு சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இப்போ ட்ரெயின் வசதி விட்டதுனால மக்காவுக்கு மதீனா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம். 300 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுது ஃப்ளைட். இது புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அவங்க ஹஜ்ஜுக்கு வர்றதுக்காக 2வது ஹஜ்ஜுக்கு நம்ம வர்றாங்க. வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, வரக்கூடாது, நீங்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடாது, நாங்கள் தான் செய்வோம்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கும்போது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட இருந்த நண்பர்கள் எல்லாம் நாங்கள் போர் செய்ய போகிறோம், விடமாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறது தெரியல, கட்டப்பட மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஒருத்தங்க தான் சொல்கிறாங்க, நீங்கள் உடனே என்ன செய்யுங்க, நீங்கள் இந்த மாதிரி நான் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிடுங்க, பாக்கி எல்லாம் ஏற்றுக்குவாங்க அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு பாதிப்பாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொன்ன உடனே பாக்கி எல்லா சஹாபாக்களும் ஒத்து வந்துட்டாங்க. அது பேர் என்ன, ஹுதைபியா உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதுண்டு தொடர் எல்லாம் அஜத்திட்ட தான் கேட்கணும். ஓகே சரி, இந்த அஜத்தை அந்த தொடர் சொல்கிறாங்க வேண்டாங்க, நான் அதை போட்டு பயன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இடையில நான் சொல்கிறேன். அதனால் நம்ம உள்ளதை நான் இது தொடர் எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த உடன்படிக்கையின் படி இவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது, ஹஜ்ஜு செய்யக்கூடாது, வெளியே போங்க அப்படின்னு போயிடுறாங்க. போயிட்டு அங்கே உடன்படிக்கையில் எப்படின்னாக்கா, நீங்கள் எங்கள் மக்காவிலேருந்து மதீனாக்கு வந்துட்டாங்கல்ல, அவங்க திருப்பி அனுப்பிடணும், உங்கள் தாயார் மதத்துக்கு போங்கன்னு திருப்பி அனுப்பிடணும். அதே மதீனாவிலேருந்து திருப்பி நாங்கள் மக்காவுக்கு வந்துட்டா பிடிச்சிக்குவோம், தாய் மதத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி பிடிச்சிக்குவோம். மக்காவிலேருந்து திருப்பி மதீனாவுக்கு வந்தாங்கன்னாக்கா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க, எங்கள் ஊருக்கு அனுப்பி விட்டுருங்க, நீங்கள் போங்க, இனிமேல் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் திருப்பி விட்டுருணும் அப்படின்னு. அப்போ வந்த சஹாபாக்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நாங்கள் முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ முடியாதனால நீங்கள் அந்த ஒத்துத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. அனுப்பி விடும்போது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வந்து மக்காவிலேருந்து மதீனாவுக்கு 650 கிலோமீட்டர் இருக்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிட்டாங்க. எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டாங்க, நின்றுட்டு வியாபாரத்துக்குன்னு சொல்லிட்டு மக்கா அரபிகள் எல்லா இடத்துக்கும் உலகம் ஃபுல்லாக போயிட்டு இருப்பாங்க வியாபாரத்துக்கு.
அப்படி வரும்போது அவங்களுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரபுள், அவங்கள அடிக்கிறது கொள்றது ரொம்ப ட்ரபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதை கொண்டு போய் ரசூலாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்கள்ட்ட வந்தவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, எங்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியலை அப்படின்னு. அப்போ தான் சொன்னாங்க, சரி அப்போ வர்றேன்னா வந்துங்க, திருப்பி வந்துருங்க, அந்த மாதிரி தொல்லை பண்ணாதே அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா மாற்றி விட்டாங்க அவங்கள. அது சரித்திரத்துலாம் வந்துட்டு இருக்குது. ஹயர் அஜித் இப்போ பயன் பண்ணுவாங்க. அஜித்துடைய பயனை இப்போ லைவ் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, பாரக்கல்லாஹ்.